கொலை பண்ண திட்டம் போட்டு சங்கர்ன்ற கிரிமினல் கிட்ட நீங்க தான் பேசியிருக்கீங்க. கார்த்தி, நீ ஆதாரம் இல்லாம எப்பவுமே பேச மாட்ட. ஏற்கனவே தீபா விஷயத்துல கூட ஐஸ்வர்யா அம்மா பண்ண தப்ப ஆதாரத்தோட நிரூபிச்ச. இப்போ ஐஸ்வர்யா மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா? அப்படி கேளுங்க மாமா. தீபா விஷயத்துல என்ன பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக அத்தைய நான் கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தேன்னு அபாண்டமா என் மேல பழி போடுறாரு. அப்பா, தீபா விஷயத்துல போன் எப்படி ஆதாரமோ அந்த மாதிரி இந்த விஷயத்திலயும் இவங்க போன் தான் ஆதாரம். அவனும் இவங்க கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கான். இல்ல, கார்த்தி சொல்ற ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி யாருக்கும் போன் பண்ணவே இல்ல. கார்த்தி பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பழி போடுறாரு. இல்ல, கார்த்தியை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உண்மை இல்லாம அவன் எதையும் சொல்ல மாட்டான். கோயில்ல இருந்து அம்மா கடத்தப்பட்ட நேரத்துல இருந்து, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே உங்க போன்ல இருந்து சங்கருக்கு கால் போயிருக்கு. லாஸ்டா அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்தும் போது கூட உங்க போன்ல இருந்து தான் சங்கருக்கு கால் போயிருக்கு. அதுவும் வீடியோ கால். இல்ல, நான் யாருக்கும் எந்த போனும் பண்ணவே இல்ல. என் மேல தேவையில்லாம பழி போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்த நீங்களும் உங்க பொண்டாட்டியும் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. கார்த்தி, வாங்க சார். உங்க அண்ணி ஐஸ்வர்யா செல்போன் நம்பர்ல இருந்து இன்கமிங் அவுட் கோயிங் கால் ஹிஸ்டரி, நார்மல் கால், வீடியோ கால் எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கு. ஐஸ்வர்யா வசமா மாட்டிக்கிட்டாலே, அவளை எப்படியாவது காப்பாத்தணும். ஐஸ்வர்யா மாட்டா நாமளும் மாட்டுவோமே, இப்ப என்ன பண்றது? நான் சொன்னதுக்கு ஆதாரம் இப்ப என் கையில இருக்கு. நீங்க எப்போ எந்த டைம்ல அவன் கிட்ட பேசியிருக்கீங்க, அவன் எப்பெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணிருக்கான், எவ்வளவு நிமிஷம் நீங்க பேசியிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. இப்போ உண்மையை ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அத்தைக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணல. என்ன சிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சதி பண்றீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. சார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவங்க பேசினதே பேசிட்டு இருப்பாங்க. இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிங்க. ஓகே கட்டி. கான்ஸ்டபிள், அவங்களை கூட்டிட்டு வாங்க. என்ன நம்புங்க மாமா. அத்தைக்கு எதிராக நான் எதுவும் பண்ணல. அருண், ப்ளீஸ் நம்ப. வர மாட்டேங்கறாங்க சார். அருண், நான் ஐயோ வந்து அருண், நான் நிரபராதி. என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? மாமா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. அத்தைக்கு எதிராக நான் எந்த தப்புமே பண்ணல. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலமா. என்ன விடு சொல்லுங்கம்மா. அருண், அருண் ப்ளீஸ் என்ன நம்ப. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அந்த ரிக்ஷா சங்கர் யாருன்னு என் மகளுக்கு தெரியவே தெரியாது. யாருன்னு தெரியாம தான் 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தாங்களா? ஐஸ்வர்யாவோட போன்ல இருந்து அந்த ரிக்ஷா சங்கருக்கு போன் பேசினது நான் தான். போன தடவை தீபா விஷயத்துல கார்த்திக் என்னோட போனை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சதால நான் ஐஸ்வர்யா போன்ல இருந்து இன்டர்நெட் கால் மூலமா பேசினேன்.
என்ன சொல்றீங்க அத்தை? எதுக்காக இப்படி பண்ணீங்க? கார்த்திக் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாரு. அதுவும் இல்லாம என்னோட பொண்ணு அபிராமி 10 பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சாங்க. அந்த கோபத்துல தான் நான் அபிராமிய பழி வாங்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக இதை நீங்க பண்ணதா சொல்லி ஒத்துக்கிறீங்க. என் அம்மா தான் நான் பண்ணேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என் மேல பழி போடுறீங்க கார்த்தி? என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? எதுக்குமா இப்படி பண்ண? உன்னால எனக்கு கெட்ட பேரு பாரு. அத்தை இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் அப்படி இருக்கீங்க? எங்க அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல, உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. உங்களை சம்பந்தின்னு சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. இனி ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், இவங்கள கூட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார், இவங்களை விட்டுட்டு அவங்கள அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். வாங்கம்மா. திரும்ப என் மேல பழி போடாதீங்க கார்த்தி. அதான் ஏன் பண்ண, எதுக்காக பண்ணேன்னு எங்க அம்மா காரணத்தை சொன்னாங்கல்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஓ, அப்போ உங்களுக்கு தெரியாம தான் உங்க அம்மா இதெல்லாம் பண்ணாங்க. இதை நாங்க நம்பணும். கார்த்தி சொல்றது சரிதான். உனக்கு தெரியாம உங்க அம்மா இதெல்லாம் பண்ண சான்ஸே இல்ல. ஏங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்க தம்பி சொல்றத நம்புறீங்களா? கார்த்தி ஒரு விஷயத்தை முழுசா நம்புறான்னா நிச்சயமா அதுல உண்மை இருக்கும். மாமா, நீங்களும் இவங்க கூட சேர்ந்து என் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்போ உன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா, உன் அம்மா பண்ண விஷயத்துல உனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைன்னா, உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணு. வயிற்றுல இருக்க குழந்தை மேல சத்தியம் பண்ணு. உங்க அம்மாவோட சதி எதுவும் உனக்கு தெரியாதுன்னா குழந்தை மேல சத்தியம் பண்ணு. நம்ம குழந்தை மேல சத்தியமா அத்தைக்கு எதிரா நான் யாருக்குமே போன் பண்ணல. என் மேல எந்த தப்பும் இல்ல. நீ உன் அம்மா கூட சேர்ந்து என் அம்மாக்கு எதிராக சதி பண்ணியான்னு தெரியல, ஆனா உன் அம்மாவோட திட்டம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என்ன நம்புங்க, நான் எதுவும் பண்ணல. எங்க அம்மா பண்ணதும் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் இப்பவும் சொல்றேன், நீ மட்டும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன நம்புங்க, அத்தைய கொலை பண்ற அளவுக்கு எங்க அம்மா போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்க. குழந்தை மேல நீ பண்ண சத்தியத்தை நாங்க எல்லாரும் நம்புறோம். ஆனா உண்மை அந்த கடவுளுக்கு தெரியும். அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா, அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணா, அம்மா இப்பதான் சரியா இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொத்தை பத்தி பேசி திரும்ப பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. அவங்க முழுசா குணமாகட்டும், அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி, நான் அம்மா சரியானதும் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். மேடம், எஸ். இப்ப நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்க நான் பார்க்கணும் மேடம். அவங்கள பார்க்க முடியாதுமா, கிளம்புங்க நீங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் மேடம். இன்ஸ்பெக்டர் வர நேரம் வந்தா பிரச்சனை ஆயிடுமா? மேடம் ப்ளீஸ் மேடம், அவர் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடுறேன் மேடம். ஒரு 5 நிமிஷம் மேடம். நீ இவ்வளவு தூரம் கேட்கும் போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள பாத்துட்டு போமா, இல்லனா எனக்கு பிரச்சனை ஆயிடும். சரியா? சரி மேடம். அம்மா, இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிளான் பண்ண. சாரிமா, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்களை
இப்படி லாக்அப்ல பாப்பேன்னு நான் கனவுல கூட